ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு அரபிக் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் ஹம்மஸ். ஓகே, அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உலகம் உங்களை நல்லவன் என்று வாழ்த்துவதற்கும் கெட்டவன் என்று தூற்றுவதற்கும் உங்களுடைய செயலே காரணம். மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக எந்த வேலையும் செய்யாதீங்க நீங்கள். அப்புறமா பேராசை எனும் வியாதிக்கு யாராலும் சிகிச்சை அளிக்க முடியாது. ஓகே, நம்ம இப்போது சமையலுக்கு போகலாம். இந்த ஹம்மஸ் செய்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஒன்று, செகண்ட் பார்ட் ஒன்று அப்படி சொல்லலாம். இது ஃபஸ்ட் பார்ட்டில் தஹினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட்டு தயாரிக்கணும். அந்த தஹினி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், 4 டேபிள் ஸ்பூன் ஒயிட், அதாவது வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். அதாவது படப்படண்டு வறுத்து ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. கொஞ்சம் அப்படி கோல்டன் கலராக இருக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வறுத்துக்கிறேன். மெதுவாக வச்சு வறுத்துக்கங்க. சட்டி நல்லா சூடானோன்னா போடுங்க, அப்போ தான் இது நல்லா வெடிக்கும். அப்போ மெதுவாக வச்சுட்டு வறுக்கலாம், தீஞ்சிடக்கூடாது. ஓகே, வறுத்தாச்சு, நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துலாம். வெடிக்கணும், படப்படண்டு வெடிச்சிருச்சு. நம்ம இதை எடுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வறுத்துக்கணும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. படப்படன்னு இது வெடித்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த எள்ளை மிக்சியில் போட்டிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு தூள் பண்ணி இந்த 4 டேபிள் ஸ்பூன் எள்ளை வறுத்து அரைச்சிக்கிட்டோம். இதில் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் இந்த ஆலிவ் ஆயில் ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இதில் ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இது 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். இதில் பாருங்கள், இதை ஊற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை இதில் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் தான் தஹினி பேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட தஹினி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதாவது பார்ட் 2 நான் 400 கிராம் கடலை எடுத்திருக்கேன். இதை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 8 மணி நேரமாச்சும் ஊறணும். அப்புறமா நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இதை 8 மணி நேரம் காலையிலே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வேக வச்சு காட்டுறேன். இதுக்கு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது 400 கிராம் கடலை. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பத்து விசில் விட்டுட்டு நான் உங்களுக்கு தரேன். 10 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போது இதை திறந்துக்கலாம். இப்போது நம்மளோட கடலை வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த வேக வச்ச தண்ணி இருக்குங்கள, இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நம்ம இதை அரைக்கும் போது இது தேவைப்படும். இது கடலை நல்லா ஆறணும். ஒரு 20 நிமிஷம் ஆற வைக்க போகிறோம். அதுக்குள்ளே இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது கட்டி ஆகணும், ஐஸ் கட்டி ஆகிட்டோம். இந்த தண்ணியை தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் சூடாக போட்டோன்னா மிக்சி வீணாயிடும். அதனால் ஒரு 20 நிமிஷம் இதை ஆற வச்சுக்கலாம். இந்த கடலை ஆறுற வரைக்கும் இது ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஓகே, நான் இதை ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இது
20 நிமிஷம் ஆறட்டும். அது கொஞ்சம் அந்த இதுலேருந்து தண்ணி எடுத்தோம்ல, அது 20 நிமிஷம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போது இன்னொரு வேலை இருக்குது. அதாவது இதில் வந்து பூண்டை வந்து பச்சையாக போட்டுடுவாங்க நிறைய பேர். அப்படி போடுறத விட இப்போ அந்த கல்லை ஆறுறதுக்குள்ளே நம்ம இது ஒரு 6 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் வேக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 400 கிராம் எடுத்திருக்கேன் கடலை, அதுக்கு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டா பச்சை வாசனை இருக்காது, நல்ல ஸ்மெல் இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக இதை வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம அதை அரைக்கும் போது போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பூண்டு வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் போடுறேன். இப்போது லாக் பண்ணிட்டு இப்போ அரைக்கலாம். இப்போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இந்த வேக வச்ச பூண்டு 6 போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்ச தஹினாவை ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அந்த தஹினாவை இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வலிச்சு விட்டுடுங்க. ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுக்கலாம். இன்னொரு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஹம்மஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஐஸ் கட்டியை போட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஐஸ் கட்டி போட்டு போட்டு அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை எடுத்து சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட ஹம்மஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃபெலாஃபெல் அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், குபுஸு, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். எதுக்கு டிப்பு பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இதை வந்து இங்கே அதிகமாக சாப்பிட்றதுனால, குபுஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால இது மாதிரி செஞ்சு ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவாங்க. நீங்கள் அன்றைக்கி ஒரு நாளைக்கு செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து நம்ம இந்த எள்ளு போட்டிருக்கிறதுனால இது வந்து ஜிங்க் இருக்குது, எள்ளில் கால்சியம் இருக்குது. அப்புறம் இந்த கடலை போட்டிருக்கோம், அதுவும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்க்கணும்.
செஞ்சு பார்த்து எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.